Hi, welcome to Vinci Academy, website designing and digital marketing master classes. ஸோ நம்ம வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிசைனிங் கிளாஸஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற கொஷின் என்ன, இது நம்மளால் பண்ண முடியுமா? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு நிறைய கேரியர் பிரேக்ஸ் இருக்குது, நான் வேறு ஸ்ட்ரீமில் படித்த ஸ்டூடெண்ட், ஆர் எனக்கு ஏஜ் 30க்கு மேலே ஆகிடுச்சு, 45க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்பிட்வீன் அந்த டைமில் என்னால் பண்ண முடியுமா? ஸோ இதை நான் ஃப்ரீலான்சிங்கை கண்டிப்பாக எடுத்து சம்பாரிச்சிட முடியுமா இவங்களாம் சொல்கிறாங்களே, ஆனால் அது ஷுவராக நடந்துருமா, என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். எங்களுடைய கோர்ஸ் உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாமே செஞ்சு கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈவன் நீங்கள் ஃப்ரீலான்சிங்காவோ இல்லை சைட் பிஸ்னஸோ பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் கெயின் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் சார்ஜஸ் எப்படி வாங்கணுன்றதுலேருந்து அவங்கள்ட்ட சார்ஜஸுமே வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த கோர்ஸஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே நீங்கள் போவீங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் எங்களுடைய கோர்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே சூட்டபுளாக ஆகும். அது மாதிரி தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக முன்னாடி என்ன லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் கேரியர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, திஸ் கோர்ஸ் ஹெல்ப்ஸ் யூ லாட். ஸோ பேசிக்காக நம்மள்ட்ட 2 கோர்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், வெப்சைட் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற கொஷின்ஸ் என்னன்னா, எப்பயுமே கேரியர்ஸ்க்கு போகும்போது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதே ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு ஜாப்லேருந்து ஐடிக்கு மூவ் ஆகும் போதுமே சரி, ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதா, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ப்ரீவியஸாக வேறு எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது ரிலேட்டட் ஒர்க் இருக்கா, ஸோ ப்ரூவன் ரிசல்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வெப்சைட் டிசைனில் உங்களுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண கிரியேட்டிவ்ஸ் ஒரு வீடியோஸ் உங்களுடைய கான்டென்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு இதில் இந்த இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர்ஸில் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு இதுக்குரிய ரிசல்ட்ஸை எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ நம்ம ஏன் இதை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுற இந்த கோர்ஸுடைய ஃப்ரேமை ஏன் நாங்கள் இப்படி இனிஷியல் பண்ணியிருக்கோன்னா, நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ வெப்சைட் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு போஸ்ட் போடுறதுனால மட்டுமே அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இல்லை நான் ஒரு போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிடுறேன் அதனால எனக்கு பிஸ்னஸ் வந்துருமானா கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி வெப்சைட் டிசைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு கோடிங் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் வந்துட்டு வெப்சைட்டே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குது. ஏன்னா பேசிக்கான லேர்னிங் இல்லை அப்படிங்கும் போதுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஷுவர் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் கோடிங் மட்டுமே வச்சு தான் செய்ய முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால டைனமிக் வெப்சைட்ஸ் கொடுத்து அதை எஸ்இஓவோட நம்மளால செய்ய முடியும். உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து செய்கிற கிளைண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட்ஸே உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் கோர்சஸ்குள்ளே வரும்போது இதை நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து அதை நீங்கள் ப்ரூவன் ரிசல்ட்ஸாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எங்களுடைய பேசிக்காக நாங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் நாங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ எல்லாருமே கேட்குறது கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதில் நாங்கள் கூகுள் மேப் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷாப் இருக்குன்னா அவங்கள வந்துட்டு லொக்கேஷனை வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க கூகுளில். ஸோ அதுக்குரிய கூகுள் மேப் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, கூகுள் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, யூடியூப் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தோஸ் ஆர் நாட் ஹேவிங் வெப்சைட் இல்லாதவங்களுக்குமே ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம பண்ணி அவங்களுக்கு தேடுனா மேலே கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு, அந்த மேஜர் பிளேயர் மெட்டா ஆட்ஸ், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் எப்படி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அதை நீங்கள் கற்றுப்பீங்க. ரிலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இருக்குதுன்னா அதுக்கு என்கொயரியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். லைக் உங்களுடைய கிளைண்ட்டோ இல்லை நீங்களே ஓனாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஆடிலிருந்து எவ்வளோ ரெவென்யூ பார்ட் உங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்குது, ஸோ எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பிஸ்னஸ் உடைய ரிசல்ட் ப்ரூவன் ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து அதை ஸ்கேலபிளாக வச்சு நீங்கள் அதை அடுத்தடுத்த நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் முக்கியமான ஒரு சப்செட். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் உங்களுடைய கோர்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும்.
கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ அதுவும் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ தென் பர்சனல் அண்ட் கம்பெனி பிராண்டிங். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஸோ அதனுடைய ஓனரை வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணுறது பர்சனல் பிராண்டிங். ஆனால் ஹோட்டலை பிராண்ட் பண்ணுறது கம்பெனி பிராண்டிங். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை எப்படி பிராண்ட் பண்ணணும் அண்ட் தென் அவங்களோட இண்டஸ்ட்ரி எப்படி பிராண்ட் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்குவீங்க, அதையும் நீங்கள் செஞ்சு பழகுவீங்க. ஸோ இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுடைய டீட்டெயில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபில் ஆயிருச்சான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபில் ஆயிருக்காது. நாங்கள் எங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ எப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டரிங் ஃபுல்லாக மாறுவோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை ஒரு போஸ்டராக நல்லா கிரியேட் பண்ண தெரியும், ஆர் எனக்கு ஒரு வீடியோ ஆட்ஸ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியணும். ஸோ வீடியோக்குரிய கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், வீடியோவை எப்படி எடிட் பண்ணி லான்ச் பண்ணணும், அதை ஆட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுப்போம், எங்களோட கோர்சஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டிங். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆட் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கான்டென்ட். நீங்கள் என்ன மாதிரியான பீப்புளை சூஸ் பண்ண போகிறீங்க, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கிளைண்ட் யாராக இருக்க போகிறாங்க, ஆடியன்ஸ் யாராக இருக்க போகிறாங்க, ஸோ அவங்களுக்கான பிச் என்ன, உங்களுடைய வீடியோவுடைய ஹூக் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அதை செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ கான்டென்ட் கிரியேட்டிங். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆட் ரிசல்ட் கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு இது எல்லாமே தேவை. வெறும் டூல்ஸ் மட்டுமே கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு தேவை. நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ உங்களுடைய வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லும் உங்களுக்கு டெவலப்பாக இருக்கணும். இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணாமல், ஒர்க் எல்லா இடத்துலையுமே அவுட் சோர்ஸ் பண்ணாமல் இனிஷியலாகவே நீங்கள் உங்களுடைய தாட்டில் நீங்கள் அதை வந்து ப்ரொவோக் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவ் போஸ்டர்ஸ் ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு கான்டென்ட் மேக்கிங் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கொண்டு வர முடியும். அண்ட் தென் தி ஃபைனல் அண்ட் த கிங் பார்ட் இஸ் தி ட்ராக்கிங் டூல்ஸ். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரன் பண்ணிட்டேன், நான் டாப் டு பாட்டம் வரைக்கும் நூக் அண்ட் கார்னர் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதா, சேல்ஸ் ஆகுதா, இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா ஒரு ட்ராக்கிங் டூல் வச்சு நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். இந்த ட்ராக்கிங் டூல்ஸில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுன்றது வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் பார்ப்பீங்க. இது ஃபுல்லி பேக்டு ஃபார் பெர்ஃபெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸ் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக மாற முடியும். உங்களால் இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரீலான்சராகவோ ஒரு சைட் பிஸ்னஸாகவோ எடுத்து பண்ண முடியும். ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் பிஸ்னஸுக்கு நீங்கள் இது எல்லாமே பண்ண முடியும். தென் த வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ஹோஸ்டிங் வாங்குறதுலேருந்து சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ ஹோஸ்டிங் வாங்குறது, டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாகவே பார்த்து வாங்கிடலாமே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு ஹோஸ்டிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இல்லை உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதுக்கு எந்த மாதிரியான ஹோஸ்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவங்க 1 இயர் கழிச்சு அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன லெவலில் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸ்டிக்காக உங்களுடைய ஹோஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறது, டொமைன் நேமை செலக்ட் பண்ணுறதுலேருந்து சொல்லிக் கொடுப்போம். தென் தி ஆன் பேஜ் எஸ்இஓவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அண்ட் தென் கான்டென்ட் மேக்கிங். ஒரு வெப்சைட்டில் நீங்கள் எந்த கண்டென்ட் போட்டாலும் அது சேவ் ஆக போகுது, ரன் ஆக போகுது. பட் என்ன மாதிரியான கான்டென்ட் வந்து கூகுளுக்கு தேவை, எந்த மாதிரியான கான்டென்ட் பிஸ்னஸ்க்கு தேவை, எந்தெந்த டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு கான்டென்ட் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எஸ்இஓக்கு ஏற்ற மாதிரியான கான்டென்ட் நம்மளுக்கு கொடுக்க தெரியணும். ஸோ அதனால கான்டென்ட் மேக்கிங் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும் கோர்ஸ் டீட்டெயில்ஸில். ஸோ தென் த டைனமிக் வெப்பேஜ் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் டைனமிக் பேஜஸ் செய்கிறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு அவங்களுக்கு எப்படி பேஜ் டைனமிக் வெப்சைட் செஞ்சு அதை அவங்கள ஹேண்டில் பண்ண வைக்கிறது நீங்கள் இதெல்லாமே செஞ்சு கற்றுப்பீங்க. அண்ட் தென் இ காமர்ஸ் வெப்சைட் வி ஆல் நோ, ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த இ காமர்ஸ் வெப்சைட் டிசைனிங் நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் பேமெண்ட் கேட்வேவை இன்டெகிரேட் பண்ணி பேமெண்ட் பண்ணி தென் பேமெண்ட் பண்ணுற வரைக்குமே நீங்கள் இதில் கற்றுக்குவீங்க இ காமர்ஸ் வெப்சைட் டிசைனிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் then the one is corporate style website designing. Corporate style website designing ஏன் நம்ம ஸ்பெசிஃபைடாக சொல்கிறோன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேலோட லிட்டில் பிட் கார்பரேட் ஸ்டைலில் வந்துட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஃபில் பண்ண முடியும், அந்த கார்பரேட் ஸ்டைல் வெப்சைட் டிசைன்ஸ் எப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கான்டென்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுறது, லைக் கூகுள் ரிவ்யூவை கொண்டு வந்து வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணுறது, யூடியூப் சேனல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நம்ம வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணுறது,
அது இன்டகிரேட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும் அந்த வெப்சைட். ஸோ அதையும் நீங்கள் கண்கூடா செஞ்சு பார்ப்பீங்க. தென் வாட்ஸ்அப் இன்டகிரேட் பண்ணுறது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், சிடிஏ, கால் டு ஆக்ஷன் பட்டன், ஸோ இந்த மாதிரியான நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை உங்களோட வெப்சைட்டில் பார்க்குறவங்களுக்கு, உங்களோட விசிட்டருக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் கூகுளுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்பாட் இன்டகிரேஷனையுமே நீங்கள் இதில் கற்றுக்குவீங்க. ஸோ சாட்பாட் இன்டகிரேஷன் வச்சு உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டில் எப்படி அதை நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட்டபுளாக கொண்டு போக முடியும். தென் இந்த வெப் பேஜஸ் மற்ற கார்பரேட் ஸ்டைல் ஆர் மீடியம் ஸ்கேல் வெப்சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சாட்பாட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், லைவ் சர்வரில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ லைவ் சர்வரில் ஒர்க் பண்ணும் போது தான் ரியல் டைமான ஒர்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு கேரியருக்கோ இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்கோ நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சைட் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டீச்சிங் ஜாப்ல இருக்கீங்க ஆர் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் ஜாப்ல இருக்கீங்க, நீங்கள் ஒரு சைட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணணுன்றப்ப நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஒர்க் இருக்கான்னு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே உங்களால் கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஒர்க்ஸை நீங்கள் எடுத்து காமிக்க முடியும். எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு வாயில் நம்ம சொல்கிறத விட நம்மளோட ஒர்க்கையும் நம்மளோட ப்ரூவன் ரிசல்ட்ஸையும் டைரெக்டாக நீங்கள் எடுத்து உங்களோட கிளைண்ட்டுக்கு காமிக்க முடியும். நாங்கள் லைவ் சர்வரில் உங்களை ஒர்க் பண்ண வைப்போம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க கேரியருக்கு மூவ் ஆகும் போதுட்டு படித்தது வேறு மாதிரி இருக்கும், அவங்க கேரியரில் அவங்க பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். ஈவன் ஃப்ரீலான்சிங்ஸ் பண்ணுறவங்களுமே இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நான் எனக்கு பில் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஹோஸ்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, லைவ் சர்வர்னா இதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எது சூஸ் பண்ணணும்னு தெரியாது, இல்லை ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கும் போதே எங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸில் அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு போவீங்க. உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் லான்ச் பண்ணி அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பீங்க. சரி, அப்போ நான் காமிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மல்டிபிள் வெப்சைட்ஸ் நீங்கள் செய்வீங்க. இ-காமர்ஸ் ஒரே கோர்ஸ்லேயே நீங்கள் இ-காமர்ஸும் செஞ்சுருப்பீங்க, இது டைனமிக் வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாவுக்கு செஞ்சுருப்பீங்க, கார்பரேட் ஸ்டைல்னாலும் மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ்க்கு செஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே நீங்கள் செஞ்சு பார்த்து அதனுடைய அவுட்புட்டையுமே எடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இதை எல்லா மல்டிபிள் லிங்க்ஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கோ உங்களால் காமிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தென் எது ஃபில் பண்ணும் அப்படின்னா ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் டூல்ஸ். சிமிலர்லி வெப்சைட்டுக்குமே ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் டூல்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதையுமே நீங்கள் எப்படி இன்டகிரேட் பண்ணி அதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும், உங்களுடைய வெப்சைட்டை எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருந்ததுனா தான் கம்ப்ளீட் வெப்சைட் டிசைனர். வெறுமனே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் வெப்சைட்டை டிசைன் பண்ண மட்டுமே தெரியும் அப்படின்னும் போதுட்டு ஸோ தட் வில் நாட் லீட் அஸ் டு அ பிஸ்னஸாவோ ஒரு ஃப்ரீலான்சிங்காவோ வந்துட்டு நம்மளை மூவ் பண்ண முடியாது. ஸோ நிறைய இடத்துல பிள்ளைகள் படிச்சிடுறாங்க, நிறைய பேர் போய் படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அதே பாத்தில் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆக முடியுதான்னு பார்த்தா நிறைய இடத்துல மூவ் ஆக முடியல, லேக்கிங் இருக்குது. பிகாஸ் உங்களோட ஸ்கில்லுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள கேப் என்னன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல கற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் நான் லைவாக ஒர்க் பண்ணி அதனுடைய ப்ரூவன் ரிசல்ட்ஸோடு நீங்கள் வெளியில் போவீங்க. ஸோ அப்படி தான் எங்களோட கோர்ஸஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் மட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே ஏர்ன் பண்ணி கொடுத்துரும், ஒரு டிகிரி ஏர்ன் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி த ஸ்கில் அண்ட் நாலேஜ், நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கோர்ஸே நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் சேலஞ்சிங்காக சொல்ல முடியும், இந்த மாதிரியான ஃபுல்லி பேக்டு வெப் டிசைனிங் கோர்ஸ் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ஃப்ரீலான்சிங் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் தோஸ் ஹூ வாண்ட் டு டூ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு இது பக்காவாக சூட் ஆகிற மாதிரியான இந்த அளவுக்கான கோர்ஸ் எங்களுடைய ஃபீஸில் வேறு எங்கே நீங்கள் கேட்டிங்கனாலுமே கிடைக்கவே கிடைக்காது. வி கேன் சேலஞ்ச் தட். ஸோ எப்படி மேடம் இப்படி சொல்கிறீங்க, சேலஞ்ச்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறது, இதுக்கு முன்னாடி நாங்கள் 70,000 80,000க்கு நாங்கள் கோர்சஸ் வாங்கி படிச்சிருக்கிறோம், ஆனால் வந்து எங்களால் அதை கேரியராக பில்ட் பண்ண முடியலை, வேறு வேலைக்குன்னு போக முடியாது, வேலைக்கு போக முடியலை, அது சரி நாங்கள் ஃப்ரீலான்சிங் எடுத்து ஒரு தொழில் தொடங்கலாம்னா எங்களால் தொழில் தொடங்க முடியலை. ஸோ உங்களுடைய கோர்ஸில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லிக்கிறீங்க, பிஸ்னஸ் எப்படி எடுக்கணும், கிளைண்ட் எப்படி எடுக்கணும், கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது வந்து லைவ்ல ஒர்க் பண்ணுறது, அதனுடைய ப்ரூவன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே கற்றுக்குறோம் மேடம். இதை விட டபுள் மடங்கான ஃபீஸஸ்லாம் நாங்கள் பே பண்ணப்போ எங்களுக்கு கிடைக்காத பெஸ்ட் சொல்யூஷன் இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்குதுன்றது ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட படித்த பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேறு வீடியோஸில் நாங்கள் அதெல்லாம் போட்டிருக்கோம்.
ஸோ அதையுமே நீங்கள் எங்களோட லிங்க்ஸை ஷேர் பண்ணும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கோடிங் கிளாஸஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலராக ஒரு கோடிங் படிக்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு போகிறேன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் வேணால் நம்மளுக்கு கிடச்சிடலாம். பட் திரும்பவும் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஓப்பனிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் சர்ச் பண்ணணும். அங்கே ஒரு வேலைக்கு தான் போகணும், திரும்பவும் 9 to 7 ஜாப்ஸ்க்கு தான் போகணும். 9 to 7 ஒர்க் பண்ணணும், டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கிறீங்க, எந்த ஒரு கோடிங் படிக்கிறீங்கனாலுமே உங்களுடைய திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போவோம்னு சொன்னால் நம்ம ஜாபுக்கு தான் போக முடியும். ஸோ அதை ஓனாக அந்த கோடிங்கை வச்சு நான் தொழில் தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நம்மளால். ஸோ திரும்பவும் 9 to 7 ஜாப் தான் போகணும். நம்ம அந்த ரொட்டீன் ஆஃப் கோடிங் ஒர்க்லேயே ரிப்பீட்டடாக இருப்போம். ஸோ நம்ம செஞ்சு கொடுக்குற வேலை அந்த கிளைண்ட்டுடைய ஃபீட்பேக் என்ன, எந்த கிளைண்ட் எப்படி கேட்டாங்க, ஸோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஒர்க்ஸில் இருந்துகிட்டே இருப்போம். திரும்ப ஜாபுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ வேறு ஓப்பனிங்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் படிக்கிற கோர்ஸ் உங்களோட கேரியராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக தொழில் தொடங்கணும், ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் கோர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் பயங்கரமாக சூட் ஆகும். உங்களால் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். ஆனால் என்ன, நீங்கள் படிக்கிறத இன்டெப்த்தாக பேசிக்காக இருந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலோட தான் எங்களோட கோர்ஸ் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிஸ்னஸ் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எங்களுடைய கோர்ஸ் சூட் ஆகும். ஸோ எங்களோட கோர்ஸுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் கோர்ஸ்க்கு 45 days, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு 45 days பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய உங்களோட டைமிங்கை உங்களோட ப்ரெஃபரன்ஸை கொடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு, உங்களுக்கு டைமிங்ஸ் வேறு மாதிரி சூட் ஆகும். அவங்களால ஒரு நாளைக்கு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும், 2.5 hours சில பேரால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய டைமுடைய ப்ரெஃபரன்ஸை கொடுங்க. ஸோ நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கான ஸ்பிரிட்டப்ஸ் வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த 45 days கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த டைம் 2 months to 3 months வரைக்கும் நம்மளோட கோர்சஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டியூரேஷன் எடுத்துக்கும். ஸோ எங்களோட டீச்சிங் மோட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் ப்ரிஃபர். ஸோ நாங்கள் கேரண்டீடாக சொல்ல முடியும், யூ வில் கெட் அ கம்ப்ளீட் ட்ரைனிங் வித் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ஒர்க் ஃப்ளோவோட உங்களுக்கு எப்படி கிளைண்ட்டை கெயின் பண்ணுறதுல இருந்துட்டு எல்லாத்தையுமே நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் டியூரேஷன் முடிகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு போவீங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுனால நான் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் சார்ஜஸ் பண்ண முடியும். ஒரு லோகோ சிம்பிளாக கிரியேட் பண்ணி நீங்கள் எப்படி சார்ஜஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்போம். ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறது, ப்ரௌச்சர் கிரியேட் பண்றது, ஸோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்க அதுல இருந்து நீங்க அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வெப்சைட் டிசைனிங், டைனமிக் வெப்சைட் வித் எஸ்இஓவோட பண்ணி கொடுத்து அதில் நீங்க சார்ஜஸ் ஏர்ன் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ஒரு ஸ்கேலபிளான பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்கேலபிள் அவுட்கம் எடுத்து கொடுத்து ஸோ நீங்க உங்களால என்ன செய்ய முடியும்னா அதுல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல இருந்து ஒரு சார்ஜஸை கெயின் பண்ண முடியும். கிரியேட்டிவ் எடிட்டிங் அண்ட் வீடியோ ஆட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஒரு ஹை பேயிங் ஜாப். ஸோ அந்த ஹை பேயிங் ஜாபை நீங்கள் கோர்சஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் ஒரு கேரியராக கொண்டு போயிட்டு சார்ஜஸ் அதுலேருந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டிவ் கண்டென்ட் ஃபார் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி சார்ஜஸ் பண்ணுறது, ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு மட்டுமே சார்ஜஸ் பண்ணுறது. தென் ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் ஏர்ன் பண்ணலாம். யூடியூப் ஆட்ஸ்லேயும் நம்ம சார்ஜஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு பீரியாடிக்கலாக போடுவோம். பட் யூடியூப் சேனல் மெயின்டெனன்ஸ் இட்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு ரெகுலர் சார்ஜஸ் நீங்கள் அதில் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுருப்பீங்க இங்கே. ஸோ அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸோடைய சார்ஜஸ் நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் அப் வாங்கலாம். அப்புறம் வீடியோக்காக மட்டுமே கான்டென்ட் மேக் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸோ அது மட்டுமே கொடுத்து நம்ம வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் வேலை வந்துட்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் புட் ஃபார்வர்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நீங்கள் கோர்ஸில் நீங்கள் செஞ்சு பார்த்து புட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாவ் சார் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இங்கே நாங்கள் புட் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கும் போதே கிளைண்ட் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆடை ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிற அப்பவே உங்களுடைய கிளைண்ட் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு உங்கள்கிட்ட அமௌண்ட்டை கையில் கொடுத்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய கோர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு அதிலையும் கெயின் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே
சார் இதெல்லாமே சொல்கிறீங்க, நீங்கள் ஒருவேளை எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இதை நான் எப்படி ஏர்னிங் பார்ட்டாக பிஸ்னஸாக மாற்றணும், இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒர்க் பண்ணினாலே போதும். ஸோ இதுக்கு எந்த டெக்னாலஜி, ஆல்ரெடி எனக்கு டெக்னாலஜிஸ்லாம் இல்லையே, எனக்கு சிஸ்டம் ஓரியன்ட் நாலேஜ் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா அது கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் கற்றுக்கலாம், கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் எந்த லாஸுமே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இல்லை ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுக்கிறோன்னா அதில் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இருக்கும், வேஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பீரியாடிக்கல் ஃபால்ஸ் இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் இதில் கற்றுக்குவீங்க. ஸோ பீரியாடிக்கல் ஃபாலுங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான லேர்னிங் இல்லை, பேசிக் நாலேஜ் இல்லை, பேசிக்கான நாலேஜஸோ இல்லை இன்டெப்த் நாலேஜோ உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு வெப்சைட் டிசைனிங்கை பற்றி தெரியலை, நிறைய மித்ஸை மட்டுமே நீங்கள் நம்பி அதிலிருந்து வர ஏர்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக ஃபாலில் தான் போகும். ஸோ இந்த ஃபால் இல்லாமல் ரன் ஆகிறதுக்கான கோர்ஸை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ அன்டில் பீப்புள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப்சைட் டிசைனிங் பண்ணிகிட்டே இருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த ஜாபை நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் இருந்ததுன்னா போதும், சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கிட் வச்சுருக்கிறீங்க, நான் அதனால வீட்டில் இருக்கிறேன், நான் சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக இதில் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 2 hours பிரேக் கிடைக்குது, நான் அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களால் 2 hours ஒர்க் பண்ணி மந்தில் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு கோர்ஸ் எடுத்து மல்டிபிள் வேலை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் கோர்ஸாக தான் இது இருக்கணும். கம்ப்ளீட் ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு தான் நாங்கள் இதை சொல்லுவோம். ஸோ 100% ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ சார் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த கிளைண்ட் எடுக்கிறது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறமா நான் கிளைண்ட்டை நான் அக்வயர் பண்ணும் போதுட்டு நான் என்ன பண்ணணும்? ஸோ வி வில் மென்டார் யூ. உங்கள் கேரியரையும் ஃப்ரீலான்சிங்கோ இல்லை பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுடைய கிளைண்ட்டை எப்படி அக்வயர் பண்ணுறது, அந்த லீட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான சேல்ஸ் ஃபனல், ஸோ இதை நீங்கள் கோர்ஸில் கற்றுக்குவீங்க. லான்ச்சிங் ப்ராஜெக்ட், நீங்கள் ப்ராஜெக்டை கன்வெர்ட் பண்ணி ப்ராஜெக்டில் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி அதை நீங்கள் லான்ச் பண்ணியே முடிச்சுருவீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. இதே கோர்சஸ் முடிச்சு நாங்கள் வெளியில் போயிட்டோம் மேடம், 3 months கோர்ஸ் படிச்சுட்டேன், 2 monthsக்கு கோர்ஸை படிச்சுட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு கிளைண்ட்டோடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, கிளைண்ட் கேட்குறாங்க, எனக்கு டவுட்ஸ் இருக்குமே, அப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால் தாராளமாக நாங்கள் மென்டர் பண்ணுவோம். யூ கேன் காண்டாக்ட் அஸ். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது டவுட் வருதா, இல்லை கிளைண்ட்டுக்கிட்ட இந்த கொஸ்டின் பண்ணுறாங்க, அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஈச் அண்ட் எவ்ரி திங் வி வில் சப்போர்ட் யூ. ஈவன் ஆஃப்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்டில். ஸோ நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும், என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்லாம் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த கோர்ஸில் சொல்லி தருவோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 13 years-ஆக வெப்சைட் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எங்கள்கிட்ட லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வேகமான லேர்ன் குயிக்லி ஆப்ஷன் இருக்கும், ப்ராக்ரெசிவ் அவுட்கம் இருக்கிறோம். ஒரு 10th year or 13th year-ல ஏர்ன் பண்ண வேண்டியதை இப்போ இருக்கிற நாங்கள் ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஏர்ன் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த ப்ரூவன் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ப்ரூவன் ரிசல்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இப்போ நாங்கள் என்ன சார்ஜஸ் பண்ணுறோமோ அதே சார்ஜஸை உங்களாலையுமே செய்ய முடியும். ஸோ யூ கேன் ஏர்ன் குயிக்லி. ஸோ எங்களோட இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் மட்டுமே பண்ணலை, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், கனடாக்குமே பீப்புளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி மற்ற காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்குது, ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்களோட கேரியரை சூஸ் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு எஸ்இஓனா என்ன, ஸோ இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் அவங்களுக்கு நம்ம செமினார்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அவங்களோட வெப்சைட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எஸ்இஓ எப்படி பண்ணணுன்றது ட்ரைனிங் ஃபார் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் கோர்ஸ் யூ கேன் கனெக்ட் வித் அஸ் ஃபார் த குரூப் 1-to-1 டிஸ்கஷன். ஸோ 13 years திஸ் மாஸ்டர் கிளாஸ். இதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் உங்களுடைய டைம் ஸ்கெடியூல் அண்டு நீங்கள் என்ன கோர்ஸ், வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அதில் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இதோடைய கோர்ஸ் ஃபீஸ் நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 40,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் கன்சிடர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் மாஸ்டர் கிளாஸ் யூ கேன் கம் டு 1-to-1 டிஸ்கஷன் வித் அஸ். தேங்க்யூ.